Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. அன்பார்ந்த உலமாக்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சமூக வலைதளங்களிலே மௌலவி யஹியா ஃபலாஹி அவர்கள் பேசிய ஏன் அல்லாஹ்வின் பாதையில் போக வேண்டும் என்றொரு ஆடியோவை பார்க்க கிடைத்தது. இது எல்லா சமூக வலைதளங்களிலேயும் அதிகமாக பகிரப்பட்டிருந்தது. இந்த ஆடியோ சம்பந்தமாக எமக்கு பல ஆட்சேபனைகள் இருக்கின்றது. இதை நாங்கள் ஒரு ஆய்வின் பிரகாரம் ஒரு கலந்துரையாடலாக நாங்கள் இதை முன்வைக்கின்றோம். எமது ஆய்வின் பிரகாரம் இங்கே சொல்லப்பட்ட விடயங்களை ஏற்றுக்கொள்வதிலே பல தடங்கல்கள், சிக்கல்கள் காணப்படுகின்றன. எனவே இந்த தடங்கல்களை, சிக்கல்களை மௌலவி யஹியா ஃபலாஹி அவர்களோ அல்லது அவர்களோடு சம்பந்தப்பட்டவர்களோ திருத்தி வைப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். எனவே அந்த அடிப்படையில் இது ஒரு கலந்துரையாடல், ஒரு முதாக்கர அடிப்படையில் இதை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இங்கே 3 விடயங்கள் பற்றி பேசப்படுகின்றது. அதிலே மௌலவி அவர்கள் 3 விடயங்கள் பேசுகின்றார்கள். நபிகளாரை எல்லா கட்டங்களிலேயும் பின்பற்ற வேண்டும், இது ஒரு தலைப்பு. தீனின் பக்கம் அழைத்து தவத்துடைய பணியில் ஈடுபடுவது 2வது. அதே போன்று 3வது, இந்த தப்லீக் ஜமாத்தில் உள்ள உழைப்புகளுக்குரிய தர்த்தீபுகளுக்குரிய ஆதாரம் என்று 3 விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இதை 3 பகுதிகளாக பேச இருக்கின்றோம். எனவே அந்த அடிப்படையிலே இன்றைய பகுதியிலே நபிகளாரை எல்லா கட்டங்களிலேயும் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு விடயத்தை மையமாக வைத்து இந்த நபிகளாரை எல்லா கட்டங்களிலும் பின்பற்றக்கூடிய இந்த பயிற்சியை இந்த தப்லீக் ஜமாத் தான் வழங்கி கொண்டிருக்கிறது என்பதை அவர் அதிலே சொல்ல வருகின்றார். அதற்கு ஆதாரமாக இத்தபிஊ லஅல்லகும் தஹ்ததூன், நீங்கள் பின்பற்றுங்கள், நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ ஃபத்தபிஊனி, அல்லாஹ்வை நீங்கள் நேசம் வைப்பவர்களாக இருந்தால் நபிகளாராகிய என்னை பின்பற்றுங்கள். எனவே இத்திபா அவசியம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை பின்பற்றுவது அவசியம். அவ்வாறு அந்த பின்பற்றுவதற்கான பயிற்சிகளை, வழிகாட்டல்களைத்தான் இந்த தப்லீக் ஜமாத்துடைய உழைப்பிலே வழங்கப்படுகிறது என்பதாக மௌலவி அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த வாதம் எவ்வளவு தூரம் உண்மையானது? இது உண்மையிலே இவர் மௌலவி அவர்கள் சொல்வது போல தப்லீக் ஜமாத்திலே மார்க்கத்தை பின்பற்றுவது சரியான முறையிலே நடைபெறுகிறதா அல்லது இல்லையா? இது சம்பந்தமாக நாங்கள் சில விடயங்களை இப்பொழுது நாங்கள் பகிர இருக்கின்றோம். இந்த விடயங்களை நீங்கள் பார்த்துவிட்டு உண்மையிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அந்த ஜமாத்திலே அவ்வாறு இத்திபா இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதிலே முதலாவதாக நாங்கள் சொல்ல வருவது, மார்க்கம் 3 பகுதிகளை கொண்டது. ஒன்று அகீதாவுடைய பகுதி, 2வது ஷரியாவுடைய பகுதி, 3வது தஸவ்வுஃப் தஸ்கியாவுடைய பகுதி. இதிலே முதலாவது அகீதாவுடைய பகுதியிலே நாங்கள் இலங்கையிலே உள்ள பெரும்பாலானவர்கள் அஷரியா அகீதாவை பின்பற்றுகின்றார்கள் அல்லது மாத்துரிதியா அகீதாவை பின்பற்றுகின்றார்கள். இந்த 2 அகீதா கோட்பாடும் தான் சரியானது. இது அல்லாத வேறு சரியான கோட்பாடுகள் கிடையாது என்பது எல்லாருக்கும் தெரியும். நான் இப்பொழுது பகிரங்கமாகவே மௌலவி யஹியா ஃபலாஹியுடன் கேட்கின்றேன், இந்த தப்லீக் ஜமாத்திலே உள்ளவர்கள் எந்த அகீதாவை பின்பற்றுகின்றார்கள்? உண்மையிலே அவர்கள் அஷரியா அகீதாவை தான் எல்லாரும் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் மிச்ச சந்தோஷம், அவர்கள் ஹக்கிலே இருக்கின்றார்கள். அவர்கள் மாத்துரிதிய அகீதாவை தான் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் மிச்சம் சந்தோஷம், அவர்கள் ஹக்கிலே தான் இருக்கின்றார்கள். எமக்கு அதில் மாற்று கருத்து கிடையாது. இல்ல அஷரியாவும் இல்லை, மாத்துரிதியாவும் இல்லை, இந்த 2ம் அல்லாத வேறொரு கொள்கை ஒன்று தான் பின்பற்றுறாங்க. ஒன்று அஷரியால கொஞ்சம் ஒரு பகுதியை எடுத்து, இல்லாட்டி மாத்துருதியால கொஞ்சம் எடுத்து, இல்லாட்டி இன்னும் வேற தஃவீல் தாவீல் இல்லாட்டி இஸ்பாத்தில் கொஞ்சம் எடுத்து, அப்படி எந்தியாலும் வேற புதிய ஒன்று இருக்குதா? இந்த அஷரியாவும் இல்லை, மாத்துருதியாவும் இல்லை, இது இல்லாத வேற புதுசா ஒன்று உங்கள்கிட்ட இருக்குதா? அப்படி இருந்தால் நீங்க அதை பகிரங்கமா சொல்லுங்க. நீங்க ஒரு ஆலிம் தானே. அப்ப நாங்க தெளிவா பேசுறோம். நாங்க அகீதால அஷரியா கொள்கை கோட்பாட்டை பின்பற்றுகிறோம், நாங்க பகிரங்கமா சொல்றோம். இதே மாதிரி நீங்களும் பகிரங்கமா சொல்லுங்க. அப்படி இல்லாம நீங்க இதை மலுப்பாமை இந்த மக்களுக்கு மிச்சம் தெளிவாய்க்கும். 2வது பகுதி தான் இந்த ஷரியாவுடைய விஷயம். ஷரியாவுடைய விஷயத்துல எங்களுடைய இலங்கை நாட்டை சார்ந்த மக்கள் பெரும்பாலும் ஷாஃபி மذஹபை பின்பற்றுகின்றார்கள். இந்த தப்லீக் ஜமாத் அடிப்படையிலே உள்ளவர்களும் ஷாஃபி மذஹபை பின்பற்றுகின்றார்களா?
என்ற இந்த கேள்வியை கேட்டால் அதிகமான விடயங்களிலே அவர்கள் ஷாஃபி மதுஹபிலே கிடையாது. அதிலேயும் சிலர் மதுஹபு தேவையில்லை என்று சொல்லி நேரடியாக குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்களும் இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அப்படி உண்மையிலே நேரடியாக மதுஹப் ஒன்றையும் பின்பற்றாமல் நேரடியாக குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டம் எடுக்கக்கூடிய முஜ்தஹிதுகளுடைய தரத்திலே உள்ளவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி எங்களுக்கு பகிரங்கப்படுத்துங்கள். அவ்வாறு முஜ்தஹிதுகள் இருக்கின்றார்கள், தப்லீக் ஜமாத்திலே முஜ்தஹிதுகள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு மதுஹபை பின்பற்றுவர்களாக இல்லை, அவர்கள் சுயமாகவே குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டம் எடுக்கின்றார்கள் என்று நீங்கள் சொல்ல வருவீர்களே. ஆனால் அப்படியான அந்த முஜ்தஹிதுடைய பேர் லிஸ்டுகளை நீங்கள் நமக்கு அறியப்படுத்துங்கள். நாங்கள் அவர்களை பற்றி அறிய வேண்டியிருக்கின்றது, தெரிய வேண்டியிருக்கின்றது. அவ்வாறு முஜ்தஹிதுடைய தரத்திலே இல்லாதவர்கள் என்று சொன்னால் ஏன் அவர்கள் இந்த ஷாஃபி மதுஹபை பின்பற்றாமல் இருக்கின்றார்கள்? சில மதரசாக்களிலே ஷாஃபி மதுஹப் கிதாபுகளை தான் ஓதி கொடுக்கின்றார்கள். அவர்களுடைய அன்றாட செயல்பாடுகளிலே ஷாஃபி மதுஹப் இல்லை, ஆனால் மதரசாவிலே ஷாஃபி மதுஹபை தான் ஓதி கொடுக்கின்றார்கள். இதுக்கு நாங்கள் பல உதாரணங்களை சொல்ல முடியும். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் மதுஹபை மறுக்கும் மதுஹப்வாதிகள் என்று சொல்லி ஒரு தொடரையே நாங்கள் பேச இருக்கின்றோம். இங்கு நான் சில உதாரணங்களை நான் சொல்கின்றேன். மீலாது கொண்டாடுவது சுன்னத் என்பதாக ஷாஃபி மதுஹபிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, ஆனால் இவர்கள் கொண்டாடுவதில்லை. ஏன் ஷாஃபி மதுஹபை பின்பற்றாமல் இருக்கின்றீர்கள்? அதே போன்று குர்ஆன் தமாமாக்கக்கூடிய ஹதுமுல் குர்ஆன் மஜ்லிஸ்கள் ஏற்படுத்தி செய்வது சுன்னத்து முஅக்கதா என்று இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள். இந்த சுன்னத்து முஅக்கதாவான அஷத்து இஸ்திஹ்பாபான இந்த விடயத்தை ஏன் இவர்கள் செய்யாமல் இருக்கின்றார்கள்? அதே போன்று இன்னும் பல பல விடயங்கள் இருக்கின்றது. இந்த தாடி சம்பந்தமாக, கொண்டை வளர்ப்பது சம்பந்தமாக, இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றது. தொழுகையிலே உள்ள பல விடயங்கள் இருக்கின்றது. இப்போ பாங்குக்கு முன்னர் ஸலவாத்து சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை எமது நாட்டிலே பல காலமாக இருந்து வந்தது. இதையும் ஷாஃபி மதுஹப் பல இமாம்கள் சுன்னத் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இதை இந்த தப்லீக் ஜமாத்தினர் பல பள்ளிகளில் நிப்பாட்டினார்கள், அவர்கள் சொல்லுவதும் இல்லை. எனவே இவ்வாறு பல விடயங்களிலே அவர்கள் ஷாஃபி மதுஹப் என்று சொல்லி பேர்ல தான் சொல்கின்றார்கள், உண்மையிலே அவர்கள் ஷாஃபி மதுஹபிலே கிடையாது. இது சம்பந்தமாகவும் யஹ்யா ஃபலாஹி ஹஸரத் அவர்கள் எமக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அப்படி உண்மையிலே நீங்கள் ஷாஃபி மதுஹபை தான் பின்பற்றுகிறோம் என்றால் தெளிவாக பகிரங்கமாக சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் வாயால் சொன்னது மட்டுமல்ல, உங்களுடைய ஜமாத்திலே உள்ளவர்களுக்கு இதை நீங்கள் கட்டாயமாக ஏவ வேண்டும் என்பதையும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். மூன்றாவது மார்க்கத்துடைய பகுதி தான் இந்த தஸ்கியாவுடைய பகுதி. அதை நாங்கள் தசவுஃப் என்று சொல்லுவோம். தசவுஃப் என்று சொன்னால் அதாவது எம்மை வழிகாட்டக்கூடிய ஒரு ஷேக் இருக்க வேண்டும், எம்மை வழிகாட்டக்கூடிய ஒரு ஷேக் இருக்க வேண்டும். அந்த வழிகாட்டியின் மூலமாகத்தான் அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய முறைகளை செய்ய வேண்டும் என்பது அறிஞர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. இந்த தப்லீக் ஜமாத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் எந்த தரீக்காவை பின்பற்றுகின்றார்கள், எந்த ஷேகுமார்களை பின்பற்றுகின்றார்கள், அவர்களுடைய சில்சிலா என்ன, இப்பொழுது அவர்களுடைய ஷேகு யாரு? அப்படி அவர்களுக்கு ஒரு ஷேகு இருப்பார்களேயானால், அவர்கள் ஒரு தரீக்காவை பின்பற்றுவார்களேயானால் அவர்கள் எந்த தரீக்கா என்பதை தெளிவுபடுத்தவும். ஆனால் தப்லீக் ஜமாத்திலே உள்ள சிலர் ஜிஸ்தியா தரீக்கத்தை பின்பற்றுவதாக சொல்கின்றார்கள், இன்னும் சிலர் ஷாதுலியாவை பின்பற்றுவதாக சிலர் சொல்கின்றார்கள். ஆனால் பெரும்பாலானவர்களிடத்திலே இந்த தரீக்காவே கிடையாது. அதை அவர்கள் தேவையில்லை என்ற அடிப்படையில் தான் நாம் அறிந்த வகையிலே எமது ஆய்வாயின் பிரகாரம் எமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறு இல்லாமல் நாங்கள் ஷாதுலியாவும் இல்லை, காதிரியாவும் இல்லை, நக்ஷபந்தியாவும் இல்லை, இந்த தப்லீக் ஜமாத்தே ஒரு தரீக்கா, இந்த தப்லீக் ஜமாத்தே ஒரு தரீக்கா. அப்படி என்றால் அந்த தப்லீக் தப்லீகியா என்று சொல்லக்கூடிய அத்தரீக்கத்து தப்லீகியா என்று சொல்லக்கூடிய இந்த தரீக்காவுக்குரிய ஷேக் யாரு, இந்த தரீக்காவுக்குரிய சில்சிலா என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வரும் வரையிலே போய் சேரக்கூடிய சில்சிலா என்ன என்பதை கட்டாயமாக தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்கின்றோம். எனவே அந்த அடிப்படையிலே இந்த மூன்று விடயங்களை பார்க்கும் பொழுது அகீதாவுடைய விடயத்திலேயும் தான், ஷரியாவுடைய விடயத்திலேயும் தான், தசவுஃபுடைய விடயத்திலேயும் தான் இந்த தப்லீக் ஜமாத்திலே நிறைய ஓட்டைகள் காணப்படுகின்றது. இவ்வாறு ஓட்டைகளை வைத்துக்கொண்டு எப்படி நாங்கள் இத்திபா செய்கிறோம், நாங்கள் முழுமையாக பின்பற்றுகின்றோம் என்று உங்களால் எப்படி வாதாட முடியும்? ஆனால் சமூகத்திலே யதார்த்தத்திலே அப்படியான நிலைமை இல்லை. எனவே நீங்கள் இது விடயமாக தெளிவாக பேசுங்கள், மழுப்ப வேண்டாம். உங்களுடைய கொள்கைகளை பகிரங்கமாக பேசுங்கள். யாருக்கும் பயந்து உங்களுடைய கொள்கைகளை பேசாமல் இருக்க வேண்டாம் என்பதை, மறைக்க வேண்டாம் என்பதை நாங்கள் அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
அடுத்ததாக இந்த இத்திபாவிலே உள்ள ஒரு முக்கியமான விடயம்தான், இந்த தப்லீகுடைய உழைப்பில் ஈடுபடக்கூடியவர்கள் சொல்வார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை முழுமையாக பின்பற்ற வேண்டும். எச்சில் துப்புவதிலிருந்து அரசாட்சி செய்யும் வரை உள்ள அனைத்து விடயங்களிலேயும் நாங்கள் சுன்னாவை செய்ய வேண்டும், நாங்கள் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்று உரக்க பேசுவார்கள். அதை செய்வதாக பாசாங்கும் செய்வார்கள். இந்த சுன்னாவை பின்பற்ற விஷயத்திலே இவர்களுடைய இந்த தப்லீகுடைய உழைப்பிலே ஈடுபடக்கூடியவர்களுடைய உண்மை நிலை என்ன? இந்த உண்மை நிலையை விளங்குவதற்காக நான் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்கின்றேன். அதிலே முதலாவதாக நான் எனது முடிவையும் சொல்லிவிட்டு உதாரணத்தை சொல்கின்றேன். அதிலே முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த சுன்னாக்கள் இருக்கின்றது. இவர்கள் இந்த சுன்னாக்கள் எல்லாவற்றையும் பின்பற்றுவதில்லை. அந்த தப்லீக் ஜமாத் என்ற இயக்கத்துக்கென்று சில அடையாளங்களை, சில சுன்னாக்களை வகைப்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த சுன்னாக்களை மட்டும்தான் செய்கிறார்களே தவிர, அதுவல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த எல்லா சுன்னாக்களையும் செய்வதில்லை. அதாவது சாதாரணமாக ஒருவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்கள் எல்லாவற்றையும் முழுமையாக பின்பற்ற முடியாது என்பதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஏனெனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருக்கும் வழிகாட்டி, அவர் ஒரு அரசியல்வாதி என்றால் அவருக்கும் முன்மாதிரி தான். அப்ப அரசியல்வாதிக்குரிய அவர் கடைபிடிக்க வேண்டிய அந்த ஒழுக்கங்களை மற்ற சாதாரணவர்களுக்கு பின்பற்ற முடியாது. ஒரு வியாபாரிக்கும் அவர்கள் முன்மாதிரி. அந்த வியாபாரத்தோடு தொடர்பட்ட விடயங்களை அந்த வியாபாரி தான் பின்பற்ற வேண்டும். அதே மாதிரி ஒரு வீரராக இருந்தால் அந்த வீரருக்குரிய ஒழுக்க வழிகாட்டல்களையும் சலாசம் வழங்கியிருக்கின்றார்கள். அதை அவர்கள் தான் செய்ய வேண்டும். அதுவல்லாமல் சாதாரண பொதுவாக எல்லாருக்கும் நடைமுறையிலே உள்ள விடயங்கள் இருக்கின்றது. அதுகளை எல்லாரும் பின்பற்றலாம். ஆனால் அதுகள்ல கூட சாதாரணமாக மக்கள் பின்பற்றக்கூடிய, எல்லாருக்கும் பின்பற்ற முடியுமான விடயங்கள் இருக்கின்றது. அவைகள்ல கூட இந்த தப்லீக் ஜமாத்தினர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான சுன்னாவை பின்பற்றாமல் என்ன செய்கின்றார்கள்? அவர்களுடைய இயக்கத்துக்கென்று ஒரு சில சுன்னாக்களை வகைப்படுத்தி இருக்கின்றார்கள். அவைகள் மட்டும்தான் சுன்னா என்று நினைக்கின்றார்கள். மற்றவை எல்லாவற்றையும் விட்டுவிடுகின்றார்கள். நான் இப்பொழுது அந்த பட்டியலை உங்களுக்கு நான் தரப்போகின்றேன். இதை வைத்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உண்மையிலே நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை எடுத்து நடக்கின்றீர்களா, அல்லது அந்த இயக்கத்தோடு தொடர்பட்ட அந்த சுன்னாக்களை மட்டும் எடுத்து நடக்கின்றீர்களா? இப்போ இயக்கத்தோடு தொடர்பட்ட சுன்னா என்று சொன்னால் தாடி வளர்ப்பது, மிஸ்வாக் செய்வது, ஜுப்பா போடுவது, இவ்வாறான இந்த சுன்னாக்களை மட்டுமா? இது மிஸ்வாக் செய்வதை நாங்கள் இழிவுபடுத்தவில்லை, அது ஒரு சுன்னா. இப்படியான சில சுன்னாக்கள் மட்டுமா சலாசம் செய்ய சொன்னார்கள்? அவ்வாறு இல்லாவிட்டால் எல்லா பின்பற்ற முடியுமான எல்லா சுன்னாக்களையும் செய்ய வேண்டுமா? இப்பொழுது நான் பட்டியல் தருகின்றேன். இந்த பட்டியலை வைத்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உண்மையிலே நீங்கள் இத்திபா செய்கிறீர்களா இல்லையா? உண்மையிலே நீங்கள் இந்த ஜமாத்தினர்கள் சுன்னத்துக்களை பின்பற்றவர்களா இல்லையா என்பதை ஒவ்வொருவருக்கும் சிந்திக்க முடியும். முதலாவதாக, நான் மிச்சம் ஆழமாக செல்லவில்லை, முதலாவதாக சாப்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சாப்பாடுடைய விஷயத்திலே நீங்கள் எந்த அளவு சுன்னாவை பின்பற்றுகின்றீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடுவார்கள் என்று ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நடைமுறையை யார் பின்பற்றுகின்றார்கள்? அதிலையும் சரி, வீட்டிலே இருக்கும்போது தான் பின்பற்ற முடியாவிட்டாலும் இந்த 3 நாளோ 40 நாளோ 4 மாதமோ ஜமாத்து போனாலாவது அந்த சுன்னாவை பின்பற்றுவதற்கான அறிகுறிகளை நாம் தான் காணவில்லை. எல்லோரும் 3 நேரம் சாப்பிடக்கூடியவர்களாக தான் இருக்கின்றார்கள். சரி, அது ஒரு பக்கம். அதனோடு இன்னொரு விடயத்தை நாங்கள் கேட்கின்றோம். இதுதான் மிக மிக முக்கியமானது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டு கிடையாது. அவர்கள் வயிற்றை 3ஆக பிரித்து, ஒரு பகுதி உணவுக்கு, ஒரு பகுதி தண்ணீருக்கு, ஒரு பகுதி காற்றுக்கு, இவ்வாறு 3ஆக பிரித்து சாப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த நடைமுறையை எந்த ஜமாத்திலே பேணப்படுகின்றது? நாங்கள் கேட்டுப்பட்டிருக்கின்றோம். இந்த நுஸ்ரத்து என்று சொல்லி விதவிதமாக வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு இருக்கக்கூடிய நிலைமை தான் காணப்படுகின்றது. இது எந்த ஜமாத்தில் போகக்கூடிய யாரிடம் கேட்டாலும் இதை உண்மை என்றுதான் சொல்லுவார்கள். யாரும் மறுக்க மாட்டார்கள். எந்த ஜமாத்திலேயும் வயிற்றுல 3 சாப்பாடு கொடுப்பதில்லை. சுன்னாவென்றால் செய்ய வேண்டும். அதை நீங்கள் சுன்னாவை பின்பற்றுவர்களாக இருந்தால், நாங்கள் தான் எல்லா சுன்னாக்களையும் பின்பற்றுகிறோம் என்றால் கட்டாயம் செய்ய வேண்டும். அதாவது 3 நாள் சென்ற வேளையிலே இந்த சாப்பாடு விஷயத்திலே ஏன் உங்களுக்கு அந்த சுன்னாவை பின்பற்ற முடியவில்லை? 40 நாள் சென்றால் நீங்கள் குறிப்பிட்ட மக்கள் தான் செல்கின்றீர்கள். ஏன் உங்களுக்கு அதை பின்பற்ற முடியவில்லை?
எனவே சாப்பாட்டுடைய விஷயத்திலே நீங்கள் நிறைய சுன்னத்துக்களை விடுகின்றீர்கள். அடுத்ததாக இந்த தலைமுடி விவகாரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் தலைமுடியை வளர்த்தார்கள். அதை இரண்டாக பிரித்து வாரினார்கள். சில சமயங்களிலே காது சோனை வரை இருக்கும், சில சமயங்களிலே கழுத்து வரை இருக்கும் என்று ஹதீஸ்லே வந்திருக்கின்றது. இதிலே தப்லீக் ஜமாத்திலே செல்லக்கூடிய 190 விதமானவர்கள் நோட்டுக்கு வெட்டக்கூடியவர்களாக, கட்டையா வெட்டக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அப்படியானால் தலைமுடி மாறுவதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா எங்கே? தலைமுடியை கட்டையாக நோட்டுக்கு வெட்டிவிட்டால் எங்கே வாருவது என்ற சுன்னத்து எங்கே? அதே போன்று தலைக்கு எண்ணெய் போடுவது என்ற சுன்னத்து எங்கே? தலையை 2 வகுப்பாக பிரிக்கிற அந்த சுன்னத்து எங்கே? தலையை அழகாக வாருவது என்ற சுன்னத்து எங்கே? ஒன்றுமே கிடையாது. தலையை மொட்டையாக அடித்து விட்டால், நோட்டுக்கு வெட்டிவிட்டால் அதிலே தலையுடைய சுன்னத்து எதுவும் கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது உங்களை எப்படி நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் என்பதை எப்படி சொல்ல முடியும்? அதே போன்று நீங்கள் எல்லோரும் இலங்கையிலே உள்ளவர்கள் அதிகமான ஷாஃபி மதுஹப் என்று சொல்கின்றீர்கள். அப்படியானால் இந்த ஷாஃபி மதுஹபிலே மீசையை வளர்ப்பதுதான் சுன்னத்து, எல்லோருக்கும் தெரியும். அதிலேயும் ஷாஃபி மதுஹபிலே சொல்லப்பட்டிருக்கின்றது மீசையை வலிப்பது மக்ரூஹ் என்று, மீசையை அடியோடு கத்தரிப்பது மக்ரூஹ் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதிலே உங்களுடைய சுன்னத்து எங்கே? மீசையுடைய விடயத்திலே உங்களுடைய சுன்னத்து எங்கே? சுன்னத்து கிடையாது. தாடியுடைய விஷயத்திலே உங்களுடைய சுன்னத்து எங்கே? தாடியுடைய விஷயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி தாடி காரை எலும்பு வரை, கழுத்துக்கு கீழே காரை எலும்பு வரை இருந்தது என்பதாக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே சில வரலாறு நூட்களிலே, அந்த சீரா சம்பந்தமான நூட்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி தாடி நெஞ்சுக்கு கிட்டவாக இருந்தது என்று தெளிவாக இருக்கின்றது. அப்படி இருந்தும் கூட உங்களிலே யாரும் இவர்கள் ஜமாத்திலே செல்லக்கூடியவர்களுடைய அதிகமானவர் நிலைப்பாடு என்ன இருக்கின்றது? தாடி வளர தொடங்கினதிலிருந்து ஒரு 14-15 வயசுல தாடி வளர தொடங்கினா மௌத்தாகங்காட்டியும் தாடியிலே கையே வைக்கப்படாது அப்படி என்று முடிவெடுக்கிறாங்க. அப்படி என்றால் இந்த விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னா எங்கே என்பதை நாங்கள் கேட்கின்றோம். அதே போன்று மிஸ்வாக் செய்வதை எடுத்துக்கொள்ளுங்கள். மிஸ்வாக் செய்வது, ஒலு செய்யக்குள்ள மிஸ்வாக் செய்வது சுன்னத்து, தொழுகைக்காக மிஸ்வாக் செய்வது சுன்னத்து. ஆனாலும் இதை அருவருப்பாக செய்கின்றார்கள். அதுவும் எந்த அளவு கொடூரம் என்றால், மிஸ்வாக் செய்துவிட்டு அதை கழுவாமல் திரும்ப மிஸ்வாக் செய்கின்றார்கள். அதாவது சுன்னத் தொழும் பொழுது மிஸ்வாக் செய்துவிட்டு பாக்கெட்டிலே போடுகின்றார்கள், திரும்ப ஃபர்து தொழும் பொழுது அதை எடுத்து மிஸ்வாக் செய்கிறார்கள். மறா ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு பின் சுன்னத் தொழும் பொழுது மறாலும் அதே மிஸ்வாக்க கழுவாமல் எடுத்து திரும்பவும் மிஸ்வாக் செய்கிறார்கள். இது எப்படி கிதாபுகளில் இது மக்ரூஹ் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கின்றார்கள் அது மக்ரூஹ் என்பதாக. அது மட்டுமல்ல, ஜும்மாவுடைய சந்தர்ப்பங்களிலே ஒரு ஜும்மாவுக்கு முன் சுன்னத்து சொல்லும் பொழுது மிஸ்வாக் செய்துவிட்டு அவ்வாறு பாக்கெட்டிலே போட்டுவிட்டு அரை மணித்தியாலம் 3/4 மணித்தியாலத்துக்கு பிறகு அதே மிஸ்வாக்கை கழுவாமல் மிஸ்வாக் செய்கின்றார்கள். இது என்ன சுன்னத்து? இது இப்படி ஒரு நடைமுறையை ஸல்லல்லாஹு காட்டித்தரவில்லை, இமாம்கள் காட்டித்தரவில்லை. எனவே இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். நீங்கள் தொழுகையுடைய இந்த இமாம்களை தொழுவிக்கக்கூடிய ஜும்மா பிரசங்கம் நடத்தக்கூடிய ஹதீப்மார்களை பாருங்கள். அவர்கள் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அந்த குதுபாவிலே என்னென்ன ஒழுக்கங்கள் பேணப்பட வேண்டுமோ அந்த ஒழுக்கத்தை மிச்சமானவர்கள் பேணுவது கிடையாது. அங்கே கைகளை ஆட்டி ஆட்டி பேசுவது மக்ரூஹ் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இவர்கள் கைகளை ஆட்டி ஆட்டி அங்கே பேசுகின்றார்கள். அதே போன்று தொழுகையை விட குதுபா சுருக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இவர்கள் குதுபாவை எந்த அளவு நீட்ட வேண்டுமோ அந்த அளவு நீட்டி செல்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த வெள்ளிக்கிழமை அந்த ஜும்மாவுடைய தொழுகையிலே ஓதுவது சுன்னத்தான அந்த சூறாக்கள் இருக்கின்றது. அந்த சூறாவை ஓதாமல் மிம்பரிலே கத்து கத்து என்று பயம் பண்ணிவிட்டு அந்த ஜும்மாவுடைய கிழமைக்கு ஒரு தடவை வரக்கூடிய அந்த சுன்னாவை செய்யாமல் வேறு சின்ன சூறாக்களை ஓதுகின்றார்கள். இவ்வாறு பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம், நிறைய இருக்கின்றது. நாம் இதை சுருக்கிக் கொள்கின்றோம். அதே போல் தொழுகையுடைய விஷயத்திலே அவ்வாறுதான். இவ்வாறு நிறைய சுன்னத்துக்களை, அதாவது இவைகள் சமூகத்திலே பின்பற்றப்பட்டு வந்த சுன்னத்துக்கள். ஏற்கனவே முன்னைய காலங்களிலே எமது ஊர்களிலே இருந்த தலை சிறந்த உலமாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த சுன்னத்துக்கள், அந்த சுன்னத்துக்களை விட்டுவிட்டு நாம் புதிசாக சுன்னத்து செய்கிறோம் என்று சொல்லி அந்த மிஸ்வாக்கையும் ஜுப்பாவை மட்டும் போட்டால் அது சுன்னத்தாக ஆகாது. ஆரம்ப காலத்திலே ஜுப்பா போடும் பொழுது அந்த பாகிஸ்தான் உடுப்பு அது போட்டால் தான் சுன்னா என்று சொல்லி அதை போட்டார்கள். இப்பொழுது அது தேவையில்லை என்று சொல்லி இந்த அரபிக்காரன் போடக்கூடிய அந்த நீட்டு ஜுப்பா சுன்னா என்று சொல்லி மார்க்கத்தை போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் சொன்னது போல இந்த சுன்னாவை பின்பற்ற விஷயத்திலே சமூகத்திலே இருந்த சுன்னாக்களை கூட அழித்து கொண்டு போகின்றார்கள்.
பாங்குக்கு முன்னுக்கு இருந்த அந்த செலவாத்தை நிறுத்திவிட்டார்கள். சில பல ஊர்களிலே இருந்தது சுபகுக்கு பிறகும் அசருக்கு பிறகும் ஜமாத்து முடிந்ததன் பின்னர் முசாபா செய்யக்கூடிய வளமை. இது முன்னே இமாம்கள் பேசியிருக்கின்றார்கள், அது சுன்னாவ் என்று சொல்கின்றார்கள், அதெல்லாம் நிப்பாட்டி போட்டார்கள். இவ்வாறு எத்தனையோ அடையாளப்படுத்தி கொண்டு போகலாம். எனவே இவ்வாறெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தப்லீக் ஜமாத்திலே உழைப்பில் ஈடுபடக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மார்க்கத்தை இத்திபா செய்கிறார்கள் என்பது அது சில விடயங்களிலே மிக மிக மோசமாக நடைபெறுகின்றது. சில விடயங்களிலே இருந்த சுன்னத்தை கூட பாலாக்கிவிட்டு நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல அந்த இயக்கத்துக்கென்று சில சுண்ணாக்களை உருவாக்கி வச்சிருக்கின்றார்கள். அந்த சுண்ணாவை மட்டும்தான் செய்கிறார்களே தவிர மற்ற ஒன்றையும் செய்யவில்லை என்பதை நாம் அறிந்த வகையிலே எமது ஆய்வின் பிரகாரம் இதை எமக்கு காண முடிகின்றது. எனவே இது சம்பந்தமாக நீங்கள் பேசிய 3 தலைப்புகளில் இந்த முதலாவது தலைப்பு சம்பந்தமான எமது ஆட்சேபனை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இதை ஒரு முதாக்கராவுக்காக யாரோடையும் சண்டை பிடிப்பதற்கோ விமர்சிப்பதற்கோ அல்ல, ஒரு ஆய்வுக்காக ஒரு முதாக்கராவுக்காக இதை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை போதிக்க வேண்டும் என்ற அமானிதத்துக்காக நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இதிலே நாங்கள் சண்டை சச்சரவு பிடிப்பதோ இயக்கங்களுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்துவதற்கோ நாங்கள் இதை செய்யவில்லை. எனவே இது சம்பந்தமான இன்னும் பல பட்டியல்கள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் பகுதி பகுதியாக நாங்கள் சொல்ல இருக்கின்றோம். எனவே இது சம்பந்தமாக மௌலவி யஹ்யா ஃபலாஹி அவர்களும் அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய முஃப்திமார்கள் நிறைய பேர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் முஃப்திகள் இருக்கின்றார்கள். இவ்வாறான முஃப்திமார்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதை கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.